ஒரு பாத்திரத்தில் கடுகு, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், புளி சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வாணலியில் கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி அளவு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுதை சேர்த்து தேவையான அளவு தூளுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, கொத்தமல்லி, மிளகாய், புளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் கொத்தமல்லி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.